செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் வெள்ளத்தில் சிக்கி நின்ற தனியார் பேருந்து 30 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டது. மதுராந்தகம் ஏரியிலிருந்து சுமார் 8000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டதால் கிளியாற்றில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த சூழலில் செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் கிராமத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்து சகாயநகர் பகுதியில் கிளியாற்றில் உள்ள தரைப்பாலத்தை கடக்கும் போது வெள்ளத்தில் சிக்கியது. பேருந்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அனைவரையும் உள்ளூர் மக்களின் உதவியுடன் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். ஆனால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் பேருந்தை மீட்பதில் சிக்கல் நிலவி வந்தது. இதனால் பேருந்தை மீட்கும் பணி 2வது நாளாக இன்றும் தொடர்ந்தது. கிளியாற்றில் கரைபுரண்டு ஓடிய வெள்ளம் சற்று வேகம் தணிந்ததால் ஜேசிபி இயந்திரம் மூலம் 2 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கி நின்ற தனியார் பேருந்து மீட்கப்பட்டது. கிளியாற்றில் வெள்ளம் தணியும் வரை தரைப்பாலம் வழியாக போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.